Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Muse, M-U-S-E, Muse. இதை நவுனா பயன்படுத்தினோம்னா தேவதை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இதை வேர்பாவும் பிரயோகப்படுத்தலாம். ஆழ்ந்த சிந்தனையுடன் நோக்குதல் அல்லைன்னா எதை பற்றியாவது தீவிர சிந்தனையில் இருக்கு. இப்போ பார்க்கலாம். சிந்தனையில் மூழ்கி போதல் அப்படி சொல்லலாம். He was musing on the problems he faced. அவன் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். இது ஒரு பிரயோகம். I think I have seen him somewhere before. Mused, Rachi. நான் நினைக்கிறேன் அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், அதான் தெரியல எங்கன்னு அப்படின்னு அவன் சிந்தனையில், இந்த ரைச்சல் அப்படிங்கிறவன் தன்னுடைய சிந்தனையில் இருந்தான், ஆழமாக சிந்தித்தான் அப்படி சொல்லலாம். இன்னொன்று, சிந்தனை ஓட்டத்துடன் அப்படி பார்க்கறது, கேஸ் தாட்ஃபுல்லி அட். கேஸ் அப்படின்னா அப்படி பார்க்கறது, பிளாங்கா பார்க்கறது. He sat on the edge of the bank, legs dangling, eyes musing on the water. கரையில், ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு எங்கேயோ வெறித்து நோக்கி கொண்டிருந்தான், சிந்தனையுடன் தண்ணியை பார்த்துட்டு இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த மியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லுக்கிங் தாட்ஃபுல்லி, கேசிங் தாட்ஃபுல்லி, அல்லது பி அப்சார்வ் இன் தாட், சிந்தனையில் மூழ்கி போதல், இல்லைன்னா சிந்தனையோடு அளவெடுக்கிற மாதிரி ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒன்றை உற்று நோக்குதல். இப்படி இதற்கு பொருள் சொல்லலாம்.